Hi friends, welcome back to Tamil Live News 1. நம்ம இன்னைக்கு நம்ம செய்தி சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டாப்ல இருக்கிற ஒரு 15 முக்கிய செய்திகளை தான் ரொம்ப ஈஸியாக சுருக்கமாக பார்த்துட போகிறோம். வாங்க, முதல் செய்தி பார்த்தீங்கன்னா, விசிக முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு இன்று முதலமைச்சர் அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணும். இரண்டாவது செய்தி பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் பற்றி பேசின மு.க.ஸ்டாலின் இப்பவே சில செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு ஆளாகுதுன்னு கருத்து தெரிவிச்சிருக்காராம். பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு. மூன்றாவது செய்தி, இனி ஆவண பதிவு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போகவே தேவையில்லையாங்க. தமிழக அரசு ஆன்லைன் மூலமாக வருகையில்லா ஆவணப்பதிவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போது எல்லாருமே வீட்டில் இருந்தே இனிமேல் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது நாலாவது செய்தி பார்த்திங்கன்னா, சென்னை திருப்பதி மெமு ரயில் உட்பட 4 முக்கிய ரயில்களின் சேவை இன்று முதல் செப்டம்பர் 6 வரை மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெயினில் பயணம் போகிறவங்க முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சுக்கோங்க. ஐந்தாவது செய்தி பார்த்திங்கன்னா, நடிகர் ராகவா ஒன்பதாவது செய்தி என்னன்னா, தெலுங்கானாவின் சில கிராமங்களில் குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்த்தால் சில அரசு நலத்திட்டங்கள் கிடையாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லா தாங்க இருக்குது. அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி தனியார் ஸ்கூலில் சேர்த்தீங்க அப்படின்னா அரசோட இலவச திட்டங்கள் கிடைக்காது. அது நம்ம மாநிலத்திலும் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 10வது செய்தி பார்த்துடலாம். சிபிஎஸ்சி +2 மாணவர்களுக்கான மறு மதிப்பீடு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதுங்க. மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு பயனுள்ளதாக இருக்கும். உலக செய்திகள் பார்த்திடலாம். 11வது செய்தி, ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் அச்சுறுத்தலாக பறந்ததாக கூறப்படும் ஈரானின் 2 ட்ரோன்களை அமெரிக்கா இராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதுங்க. பார்க்கல, நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுவும் ஒரு தகவல் தான். சினிமா மற்றும் விளையாட்டை பார்த்தெல்லாம். 12வது செய்தி, மலையாள திரையுலகின் பிரபல நகைச்சுவை நடிகர் சலீம் குமார் உடல்நலக்குறைவால் காலமானதா தகவல் வெளியாகியிருக்கு. ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. 13வது செய்தி, பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டிகள் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. உலகம் முழுக்க டென்னிஸ் ரசிகர்கள் ஆவலுடன் போட்டிகளை கவனிச்சுட்டு வராங்க. வணிகம் மற்றும் ஆன்மீகம் 14வது செய்தி என்னன்னா, இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் பெருசாக மாற்றம் ஏதும் இல்லையாம். 15வது செய்தி என்னன்னா, இன்றைய ராசி பலன் படி சிம்மம் மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர்னு பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்காங்க.
கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனம் இருக்கணும்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செய்திகளில் உங்களுக்கு எந்த செய்தி முக்கியமாக தோணுச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் லைவ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.